ஏசப்பா ரொம்ப நல்லவர். நான் எதுவும் கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டேன்னா, ஏசப்பா ரொம்ப நல்லவர், நல்ல ஒரு ஆவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம எல்லாரும் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுறோம். நீங்க தான் என்னுடைய தகப்பன்னு சொல்றோம். இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான் இல்லையா? ஏசு யார் அப்படின்னு கேட்டா, அவர் தகப்பன் யார் அப்படின்னு கேட்டா, ஐயா அவர் எனக்கு கடவுள் கிடையாது, யார் எனக்கு தகப்பன்னு சொல்லுவோம், அவர் எனக்கு அப்பான்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்க விரும்புறார். என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பலரும் இயேசுவை தெய்வத்தை அப்பான்னு கூப்பிடுறோம், தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த தகப்பனுங்கிற ஸ்தானத்துல அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த அதிகாரத்துல நீங்க நிற்கிறீங்களா? அந்த அப்பான்னு கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்துறீங்களா? அந்த அப்பான்னு கூப்பிடுறது நல்லா கவனிக்கணும். அப்பாங்கிறது ஒரு அதிகாரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாங்கிறது ஒரு அதிகாரம். இட்ஸ் a birthright. எப்படி? இட்ஸ் ஒன்றும் இல்லை சார், நான் எங்கள் அப்பா பேர் அருள் பிரசாத், சரியா? எங்கள் அப்பா பேர் என்ன? அருள் பிரசாத், சரியா? இப்போ வேற ஒரு அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா பயங்கர சொத்துக்காரராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பயங்கர சொத்துக்காரர், காசாக இருக்கார், காசெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாரு. இப்போ நான் போய் அவர் காசு வச்சிருக்கிறாருங்கிறதுனால இவரை நான் அப்பான்னு கூப்பிடுறதுனால அந்த காசு எனக்கு வந்துருமா? ஃபார் எக்ஸாம்பிள், அம்பானி நிறைய வச்சிருக்காரு மகன், சரியா? அம்பானி நிறைய கோடியா வச்சிருக்காரு. நான் அம்பானியோடைய சுதந்திரவாளியா ஆயிட்டேன்னா அம்பானியோட சொத்து எல்லாம் யாருக்கு வந்துருப்பேன் சொல்லுங்க? அப்படிங்கிறதுனால நேரா இங்க இருந்து டிக்கெட் போட்டு அம்பானி வீட்டுக்கு எப்படியாவது கெஞ்சி குதறி போய் அவர் வீட்டில் போய் அம்பானி அப்பான்னு கூப்பிடுறதுனால அவருக்கு இருக்கிற $1 மில்லியன் சொத்தை எனக்கு எழுதி வச்சிருவார் ஐயா. அப்ப என்னன்னா, more than what you profess out of your mouth, there is a reality ன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வாயை திறந்து கூப்பிடுறதுனால நீ அதிகாரம் உடையவனா ஆயிடுறது இல்லை. அதனால தான் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வல்லமை எனக்குள்ள ஒரு பெரிய அஷூரன்ஸை கொடுக்குது. என்ன அப்படின்னா, I am a child of God. என்ன கொடுக்குது? மகன், நான் உன்னை 1000 தடவை நீ அப்பா புள்ளன்னு சொன்னா கூட உனக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் வராது. I tell you, எத்தனை பெரிய பிரசங்கியார் வந்து நீ அவருடைய புள்ளன்னு சொன்னா கூட உனக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் வராது. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த கான்ஃபிடன்ஸை உனக்கு தரணும். இன்னைக்கு பேச போறது கொஞ்சம் ரியலா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. யார் கொடுக்கணும் அந்த கான்ஃபிடன்ஸை? யார் கொடுக்கணும்? அதனால தான் அடுத்த வசனமே என்ன சொல்றாருன்னா, வாசிங்க 16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம் இல்ல. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிறது நாங்களே நினைச்சுக்கிறோம் அர்த்தம் இல்ல. நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிறது நான் நம்புறதுனால இல்ல. என்ன சொல்லுதுன்னா வசனம், வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சார், எனக்குள்ள இருக்கிற இந்த சாம் பிரசாத்னு ஒரு ஆவி இருக்கான் தெரியுமா? உள்ள உங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆவி இருக்கான்ல, மனுஷீக ஆவி ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா? அவன் கிட்ட ஆவியானவர் வந்து சொல்லி நம்ப வைக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைன்னு நான் சொல்றேன், ஆனா சத்ருவின் மேல எனக்கு அதிகாரம் இல்லை. ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றேன், ஆனா பாவத்தின் மேல எனக்கு அதிகாரம் இல்லை. ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றேன், ஆனா பிசாசின் வல்லமைகளுக்கு மேல எனக்கு அதிகாரம் இல்லை. ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றேன், ஒரு ஆளுக்கு பேய் விரட்டுறதுக்கு எனக்கு அவ்வளவு பயம். ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றேன், விசுவாசத்தோடு பேசுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு பெரிய பயமா இருக்கு. ஏன் தெரியுமா? உனக்கு உள்ள நீ பிள்ளை அப்படிங்கிறத நீ தான் நம்பிட்டு இருக்கிறே தவிர உள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்கு சாட்சி கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகன், there is a reality.
Christianity is more than natural. It is not just what you believe. நீ உன் மனசுக்குள்ள ஏதோ நம்புறதுனால இல்ல மகன். ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். யார் அந்த ஆவியானவர் என்றால் திருத்துவத்தின் மூணாவது நபர். அப்படின்னா என்ன? அவர்தான் தெய்வம். அவர் யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவே எனக்குள்ள வந்து நான் தாண்டா உன் அப்பான்னு சொல்றாராம். வாட் வாட் யாரை இறங்கி வந்து? அப்பாவே வந்து என்னைய பார்த்து சொல்றாரா, நான் தாண்டா. சொல்லுங்க, குழந்தையா நம்ம பிறக்கிறோம் இல்லையா? குழந்தையா பிறந்த உடனே அம்மா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, இது யாரு? இவர் தான் உங்க. அந்த குழந்தைக்கு யாருக்கு தெரியாது இவர் தான் நம்ம அப்பான்னு தெரியாது. அப்புறம் அந்த அப்பாவும் என்ன சொல்லுவார்னா, நான் பெத்த புள்ள. யார் அனுப்பாருன்னா அந்த பிள்ளைய. அப்ப இந்த பிள்ளைக்கு எப்ப அஷூரன்ஸ் வருது தெரியுமா? எங்க அப்பா என்கிட்ட வந்து நீதான் என் புள்ளன்னு சொல்லும் போது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் என்றைக்கு உனக்குள்ள பலமாய் சாட்சி கொடுக்கிறாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் சம்திங் மோர் than natural. இட்ஸ் a supernatural act of God. நான் சொல்றதுனால உனக்கு அந்த நம்பிக்கை வந்துராது மக்களே. I tell you, நான் பிரசங்கம் பண்றதுனால நான் ஏசப்பா பிள்ளைங்கிற நம்பிக்கை உனக்கு வந்துடாது. இந்த இடத்துக்குள்ள இருக்கும் போது ஒரு இமோஷனலா இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில போனோம்னா அந்த நம்பிக்கை உன்னை விட்டு போயிடும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பார்த்து சொல்லுவார், உன்னைய பார்த்து சொல்லுவார், நீ என்னுடைய பிள்ளை. அந்த பிள்ளைங்கிறத அவர் சாட்சி கொடுத்துட்டாருன்னா நீ என்ன தெரியுமா சொல்லுவ? அவர் ஜெயித்தது போல நானும் ஜெயாளியாய் மாறுவேன். உன் வார்த்தையை மாறிடும், உன் சிந்தனை மாறிடும், உன் பேட்டர்ன் மாறிடும். இது சும்மா காதுல கேட்டு நம்புற விஷயம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை முறை நான் இருந்தாலும் தடுமாறி 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 போறேனே. ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு பாவத்தை பார்த்தா பயமா இருக்கு. நிறைய பேருக்கு பாவத்தை பார்த்தா என்னவா இருக்கு? விழுந்துருவேனோன்னு பயமா இருக்கு. நிறைய டெக்ஸ்ட் பார்ப்பேன், என்ன தெரியுமா? ஆனா நான் விழுந்துருவேனோன்னு எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. ஏன் தெரியுமா அந்த பயம் உனக்கு உள்ள வருது? அதனால தான் அதுக்கு முன்னாடி சொல்றாரு 15, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அண்ணே நான் விழுந்துருவேனே, எனக்கு பயமா இருக்குன்னு, எனக்கு பயமா இருக்குன்னு, எனக்கு பயமா. ரீசன் என்ன தெரியுமா மகன்? நான் சொல்லிதான் நீ அந்த அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுற. ஏதோ என்னைய போல இருக்கிற யாரோ ஒரு பிரசங்கியார் உனக்கு சொல்லிதான் நீ அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறிய தவிர, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தாமே உன் இருதய மனுஷனுக்கிட்ட சொல்லி நான் தாண்டா உன் அப்பா அப்படின்னு சொன்னா தானே தவிர எனக்கு தைரியம் வருமே, இல்லாட்டி வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றேன், இங்க இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் சொல்றானே உண்மையாவே நான் விழுந்துருவேனோன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கும் பார்க்கலாம். Again, we have to get into some realities. I tell you, பைபிள் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாத படிக்கு பயப்பட கடவன் இல்லை. There is a difference. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாத படிக்கு பயப்படல. எச்சரிக்கையா இருக்கிறேன். எச்சரிக்கையா இருக்கிறதும் பயப்படுறதும் வேற மகன், வேற. ஆனா நீ என்னைக்கு உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இல்ல நீ என் புள்ள அப்படிங்கிற ஸ்தானத்துல உன்னை நிறுத்திட்டாரோ, உனக்குள்ள சாட்சி கொடுக்கிறாரோ, நீ உடனே சொல்லுவ, எனக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடுக்காம அன்பும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் பேட்டர்னே மாறிடும். அப்படின்னா இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப விஷயம் என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற அப்பா அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற நபர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பிள்ளைதான். கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்னைய முறைக்க கூடாது. அப்படியே கையை பக்கத்துல பிடிச்சு, நீங்க பிள்ளைதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா பிசாசுனுடைய தந்திரமே அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு எடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பலருக்கும் அண்ணே நான் பாவம் செஞ்சுட்டா ஏசப்பா பிள்ளை இல்லையானே. நான் ஒரு தாரிச்சு சொல்றேன், உன்னை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றேன், சரியா? புள்ளதான். பக்கத்துல போய் சொல்லு, புள்ளதான். அப்பாதான். பிரச்சனை என்னன்னா
இந்த பிசாசு சரியான மோசமானவன். என்ன செய்வான் தெரியுமா? உன்னைய கர்த்தருடைய ஸ்தானத்துல நீ இல்லைங்கிறத உன்னைய நம்ப வைப்பான். That is the power of sin. ஐயா, பாவத்தினுடைய வல்லமை என்ன தெரியுமா? உன்னைய புள்ள ஸ்தானத்திலிருந்து தூக்குற வல்லமை கிடையாது. நீ புள்ளங்கிற ஸ்தானத்துல நிக்கிறங்கிறத மறக்க பண்ணுகிற வல்லமை. எத்தனை முறை நீ புள்ள 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 புள்ளன்னு சொன்னாலும் என்ன நம்பவே முடியல. இல்ல இல்ல வேண்டவரே இல்ல. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பாவத்தினுடைய வல்லமை என்ன செய்யுதுன்னா, உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கோ உன்னுடைய அதிகாரத்தை இதுதான் எங்க அப்பான்னு சொல்றதுக்கான வல்லமையோ எடுத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒருத்தன் உள்ள இருக்கிற ஆவியானவர்ல பலன் அடைய 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 அவனுக்குள்ள என்ன தெரியுமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்? நீ ஏன் புள்ள, நீ ஏன் புள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏன் புள்ளையா இருந்தா என்னுடைய எல்லா சொத்தும் உனக்கு தான். நீ என் பிள்ளையா இருந்தா என்னுடைய எல்லா அதிகாரமும் உனக்கு தான். நான் எப்படி ஜெயிச்சனோ அதே போல ஜெயம் கொள்ளுகிறதற்கு சகல அதிகாரமும் உனக்கு இருக்கிறது. இந்த விசுவாசம் காதுல கேட்கறதுனால உண்டாகல, உள்ள இருக்கிற ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். கோ, பேசு, செய்யி, விரட்டு, அதிகாரத்தை பயன்படுத்து. இது எல்லாம் சாம் சொல்ற அறிவுல வர்றதில்ல, உள்ள இருக்கிறவர். உள்ள இருக்கிறவர். பக்கத்துல கை பிடிச்சுக்கங்க சீக்கிரம். அறிவு உங்களை எந்த விதத்திலும் இந்த அதிகாரத்துல நிப்பாட்டாது. விசுவாசத்தை குடிச்ச அறிவு இதுல நிறுத்தாது. பிள்ளைங்கிற அறிவு இதை நிறுத்தாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தை தூண்டி விடுங்கள். இல்ல, விசுவாசத்தை நல்லா பேசியா 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 வாயா 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 வா அந்த சொல்லி இல்ல மக்களே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? faith cannot be stirred up through human strength. மனுஷனுடைய பலத்தினால விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது. உள்ள இருக்கிற ஆவியானவரே விசுவாசத்தை துவக்க வேண்டும், விசுவாசத்தை வளர்க்க வேண்டும், விசுவாசத்தை முடிக்க வேண்டும். கம்ப்ளீட் அவர் வேலை தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கம்ப்ளீட் அவர் வேலை தான். நீங்க பயங்கரமான பிரீச்சர் சார், இவர் உலகத்திலே தலை சிறந்த பிரசங்க, அந்த பிரசங்க கேட்டாலும் என்ன பிரசங்க கேட்டாலும் you will never get that assurance that you are son and daughter of God unless Holy Spirit who's in you reveals you. உள்ள இருக்கிற ஆவியானவர் இல்லடா நீ என் புள்ள. சரி, நான் என் புள்ள, அவர் என் புள்ள, நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் அத்தாச்சி அப்படின்னு கேட்டா வாசிங்க 14வது வசனத்தை. 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். What is the sign that I have become the son and daughter of God? இதுக்கு ஒரு சைன் வேணும்ல மகன். எனக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் நம்புறீங்க, சரியா? நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இல்லையாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னா, சாம் சொல்றத நம்பிட்டு நீங்க போய் நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா ஒரு சைன் நடக்காது. என்ன சைன் நடக்காதுன்னா, தேவனுடைய ஆவியினால நீங்க நடத்தப்படவே, அதுவே உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவர், நீ என் புள்ள, நீ நான் உன்னுடைய ரத்தத்தினால ஆண்டவர் வாங்கியிருக்கிறார், நீ என்னுடைய மகங்கிறத உங்களுக்கு சாட்சி கொடுப்பார் என்றால் உங்களை அறியாம ஒன்று நடக்கும். என்ன தெரியுமா? தேவனுடைய ஆவியினாலே நடக்க ஆரம்பிப்பீர்கள். இது காஷியஸா இல்லை. பக்கத்துல காட்சி சொல்லுங்க, நினைச்சு இல்ல, சொல்லுங்க, நினைச்சு இல்ல, தானா நடக்கிறது, தானா நடக்கிறது. சார், ஒரு புத்திரன், சரியா, ஒருத்தனுக்கு நல்ல அதிகாரம் நடஞ்ச ஒரு புத்திரனுக்கு நீதாயா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொத்துன்னு ஒருத்தன் சொல்ல வேண்டிய அவசியமே, ஏன்னா அவனுக்கு தெரியும், ஐயா நான் ஆவியில மாம்சத்தின் கிரியை அழிச்சு ஆவியில நடக்கணும்னு நினைக்க வேண்டாம் சாரு. தேவ ஆவியினால நிறைக்கப்பட்டிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய புத்திரனை போல நடப்பேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்விக்கு வருவோம். ஆனால் தேவனுடைய ஆவியினால நிறைக்கப்படுறது, நடத்தப்படுறது அப்படின்னா என்ன? வாசிங்க ஒரு வசனத்தை, ரோமர் 8:1. ஆனபடியால் இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, நான் ஏசப்பாக்கு உள்ள இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் என்ன? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நல்லா கேளுங்க மகன். There is no condemnation who are in Christ, for those who are in Christ. அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, அப்பா உனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா, இவங்க மாம்சத்தின்படி நடக்காம எதன்படி நடக்கிறாங்களா? சிம்பிள். இதுக்கு இன்னொன்னு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு அப்படின்னா, மாம்சம் சொல்லுதான், ஆவி சொல்லுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்சம் சொல்லுதான், ஆவி சொல்லுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள் சார். 2 பேர் இருக்கிறாங்க, 2 பாட்டு ஒரே நேரத்தில் கேட்குது. சரியா? 2 பாட்டு ஒரே நேரத்தில் கேட்குது. எந்த பாட்டில் நம்ம கான்சென்ட்ரேஷன் அதிகமாக போகும் அப்படின்னா, எந்த பாட்டோட வால்யூம் அதிகமாக இருக்கோ சொல்லுங்க. கரெக்டா? லாஜிக்கலி எந்த 2 பாட்டு ஒரே நேரத்தில் கேட்குது. சரியா? அந்த 2 பாட்டில் எந்த பாட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த பாட்டு நம்ம காதுல என்ன செய்யும்? கிளியரா. இங்க 2 போட்டி போடுது. என்ன தெரியுமா? மாம்சத்தினுடைய சத்தமும் மாம்சத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸும். அப்படின்னா இந்த உலகத்துல உன் சரீரத்துல இருக்கிற இச்சை, இது எல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இன்னொரு பக்கம் ஆவியானவரும் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யறாரு? ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்ப என்ன விஷயம்னா, இந்த சத்தத்தோட வால்யூமை கூட்டுனா போதும். எப்படி? எந்த சத்தத்தினுடைய? இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னால பாவத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிட முடியும். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் சான்ஸே இல்லை மக்களே. ஐ டெல் யூ, சான்ஸே கிடையாது. உலகத்தின் மாம்சத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த சரீரத்தில் உசுறு இருக்கிற வரைக்கும் உன் கூட என் கூட போராடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டா, சார் இந்த மாம்சத்தின் சத்தத்தையும் இந்த ஆவியின் சத்தத்தையும் ஒரே சைட்ல வச்சிருந்தேன் நானு. இப்ப இந்த ஆவியின் சத்தத்தை மட்டும் என்ன செய்ய போறேன்? நான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணும். பக்கத்துல வச்சனும் கூட்டணும். அதுக்கு பவுல் சூப்பரான ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன விஷயம் சொல்றாருன்னா, நம்மளை போலவே அந்த மனுஷன் இருந்திருக்காரு. வாசிங்க 7வது அதிகாரம், ரோமர் 7:15. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் செய்கிறது எனக்கே சம்மதிக்கல. நான் விரும்புகிறதை செய்யாமல், ஐயோ நான் விரும்புறதை செய்யாம நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். வெறுக்கிறதையே என்ன பண்றேன்? எத்தனை பேர் உண்மையா சொல்ற? நான் விரும்புறதை செய்யவே முடிய மாட்டேங்குது, வெறுக்கிறதையே செய்யறேன்னு சொல்ற ஆளு மட்டும் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு மட்டும் இந்த போராட்டம் இல்லை, பவுலுக்கும். ஐயோ நான் ஒண்ணு நினைக்கிறேன் சார், இது மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன்னு, ஆனா நான் விரும்புறதை செய்யாம விரும்பாததையே என்ன செய்றேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா போதும். அந்த சத்தத்தினுடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா போதும். இப்ப என்ன பிரச்சனைனா, மாம்சத்தினுடைய சத்தம் ஹெவியா இருக்கு மக்களே, அவ்வளவுதான். உன்னுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிற டைம் அதிகமா இருக்கு. வசனம் சொல்லுது ஏசாயா புஸ்தகத்துல, உங்களுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குமா? என்ன சத்தம்? இதுவே வழி என்கின்ற சத்தம். பக்கத்துல பார்த்து சொல்லு, இதுவே வழி என்கின்ற சத்தம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். அந்த சத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அப்படியே இடி முழக்கம் அப்படிப்பட்ட சத்தம் இல்லையா, ஜென்டில் வாய்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜென்டில் வாய்ஸ். ஒன்றும் இல்லை, ஃபோனில் நம்ம பேசுவோம் சரியா? ஃபோனில் பேசும்போது கேட்காட்டி நம்ம டென்ஷன் ஆகி ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சத்தமே சொல்லுங்க. உடனே அவர் அங்கிட்டு இருந்து சொல்லுவாரு, இடத்த மாத்து சத்தம். பக்கத்தில் நீங்க கைப்பிடிங்க சீக்கிரம். நீங்க நல்ல ஹை மார்க்கெட்ல நின்றுக்கிட்டு, பிஸி மார்க்கெட்ல நின்றுக்கிட்டு, ஒரு அக்கா கத்திரிக்கான்னு கத்துது, ஒரு அக்கா வெண்டைக்கான்னு கத்துது, அதுக்குள்ள நீங்க மைன்யூட்டா போன் பேசணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி சார் முடியும்? அல்லேலூயா. அப்ப என்ன சார் செய்யணும்? மார்க்கெட்டை விட்டு
இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கிளீனா கேட்கும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நிக்கிறது மார்க்கெட்டு, இதுல கேட்க மாட்டேங்குதுன்னா எப்படி கேட்கும்? கேட்காத. ஒண்ணும் இல்ல மக்களே, ரெண்டு காரியம் சரியா. நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்து அந்த மெல்லிய சத்தம் உண்டாகணும் அப்படின்னா ஆவியானவருடைய சத்தம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வால்யூமை அதிகப்படுத்தணும். பக்கத்தில் பார்த்தோம், அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு, நமக்கு கேட்கவே மாட்டேங்குது. இப்போ ரெண்டு பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க சரியா. ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? அட்வைஸ் பண்றாங்க. இதுல யாருடைய அட்வைஸ் வந்து உங்களுக்கு பிக்க மண்டைக்குள்ள ஏறும் அப்படின்னா, யார் ஒருத்தர் சத்தமா கான்ஸ்டன்டா உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடன்படுவீங்க. உண்மையா? உண்மையா? அப்ப ரெண்டு நபர் பேசுறாங்க. ஒன்று நான், என் மாம்சம், இன்னொன்று ஆவியானவர். இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஆவியானவருடைய வால்யூம் மட்டும்தான் என்ன செய்யுது. நிறைய பேர் சொல்ற, என் கூட பேசவே மாட்டாரு, எனக்கு என்னத்தையும் உணர்த்த மாட்டா. இல்ல தங்கம், உனக்கு செய்யறாரு. பிரச்சனை என்ன? வால்யூமே. வால்யூமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம செவி அதை கேட்ட உடனே நீட்டா நடக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன் சரியா. ஒரு மனசாட்சி பில்ட் ஆகிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பவுல் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் சரியா. என்ன அப்படின்னா, மனசாட்சியில பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கொடுக்கிற சாட்சி. என்னது? மனசாட்சியில பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற. நீங்க நல்லது கெட்டது அப்படிங்கறத எதை வச்சு தீர்மானம் பண்ணுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னு சொன்னா மனசாட்சி தான். ஏன்னு சொன்னா, இந்தியாவில் சரியா இருக்கிற பல காரியங்கள் அமெரிக்காவில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தப்பு. அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்ல அங்க சரியா இருக்கிற பல காரியங்கள் இங்க. உண்மையா? சரியா. இப்போ இங்க நம்ம ஊர்ல என்ன வழக்கம்? வர்றவங்களை வந்து வெல்கம் பண்றதுக்கு என்ன செய்வோம்? வணக்கம் சொல்லுவோம், வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வெளிநாட்டுல என்ன வழக்கம்? போய் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஹக் பண்ணுவாங்க சரியா. இங்க நம்ம ஊர்ல போய் ஹக் பண்ண என்ன செய்வாங்க உங்களுக்கு யோசிச்சுக்க. விளக்குமாறு, ஏண்டா என் ஒய்ஃப் என்ன செய்யறடி, டென்ஷன் ஆயிருவானுங்க இங்க இல்ல. அப்ப அங்க சரியா இருக்கிற ஒரு விஷயம் இங்க எப்படி இருக்கு? தப்பா இருக்கு. இங்க சரியா இருக்கிற பல விஷயங்கள் அங்க ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க வாழ்ந்த சூழ்நிலையும் அவங்கள வளர்க்கிற நபரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க வாழ்ற சூழ்நிலையும் அவங்கள வளர்க்கிற நபரும் தான் காரணம். நீங்க என்ன கல்ச்சர்ல வாழ்றீங்களோ அந்த கல்ச்சரின் படி உங்க மனசாட்சி என்ன செஞ்சிடும்? அடாப்ட் ஆயிக்கும். நீங்க என்ன கல்ச்சர்ல நம்ம கல்ச்சர் படி என்ன தப்போ அதை நீங்களே என்ன செய்வீங்க? தப்புன்னு சொல்லுவீங்க. ரெண்டாவது, நம்மளை யாரு வளர்க்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட நீ, அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிற நீ, யாருடைய பிள்ளை? அவருடைய புத்திரனா மாறி இருக்கிற இல்லையா, அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிற நீ ரெண்டு கண்ட்ரோலுக்கு வர்ற. என்ன? உன்னுடைய வளர்க்கப்படுகிற சூழ்நிலை மாறுது, அடுத்து வளர்க்கிற நபரும் மாறார். உங்க அம்மா அப்பா இல்லை, பக்கத்தில் வச்சுருங்க, உங்க அம்மா அப்பா இல்லை, அதெல்லாம் குழந்தையில டயப்பர் மாத்தினதோட சரி. வளர்ந்துட்டோம், ஞானம் வந்துருச்சு, சரி எது தப்புதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப வளர்க்கிற நபர் யாருன்னா உங்க அம்மா அப்பா இல்ல, யாருன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இப்ப ரெண்டு காரியம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, மகன் உன் இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பரிசுத்த இடம். என்ன இடம்? ஃபர்ஸ்ட் பக்கத்துல வச்சுங்க, பிளேஸ். பிளேஸ் பிரிச்சிருவாரு. முதல்ல என்ன பண்ணுவாரு? நான் தான் சொன்னேன், மார்க்கெட்ல இருந்துட்டு என்ன கத்துனாலும் என்ன செய்யாது. இப்போ என்ன பண்றாருன்னா, பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்து வளர்க்கின்ற சூழ்நிலைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறாரு. அந்த அந்த ஆம்பியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாரு? ஆண்டவர் மாத்துறாரு. அடுத்து என்ன செய்யறாரு? வளர்க்கிற ஆள் யாருன்னா பரிசுத்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதை சரின்னு சொல்றாரோ அதான், அவர் எதை தப்புன்னு சொல்றாரோ அதான் தப்பு. அப்ப இன்னைக்கு பரிசுத்தாவியானவருடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்க கான்ஷியஸை, உள்ள இருக்கிற மனசாட்சியை பில்ட் பண்ணணும். பக்கத்துல பார்த்து மனசாட்சியை பில்ட் பண்ணணும், பில்ட் பண்ணணும்,
கட்டணும். இல்லையா? சில காரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே தப்பு அப்படின்னு தோணும் தெரியுமா? ஏன் தோணும் தெரியுமா? நம்மளுக்கு உடனே கல்ச்சரலா பார்ப்போம். கல்ச்சரலா நம்ம இந்த கல்ச்சர்ல அந்த கல்ச்சர், நான் ஒரு டைம்ல அந்த கல்ச்சருக்கு இருந்துச்சு எனக்கு. சரியா? இந்தியாவில் எவனை பார்த்தாலும், வெளிநாட்டில் இல்லை எவனை பார்த்து இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானே ரொம்ப ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் தான் ஆவியானவருடைய கல்ச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம், வேதத்தினுடைய கல்ச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம், யாரை பார்த்தாலும் இது சரி இது தப்புங்கிறத எதை வச்சு தீர்மானிப்பேன்னா, என் பரிசுத்த ஆவியானவர் எந்த வார்த்தையை கொண்டு என் மனசாட்சியை பில்ட் பண்ணிருக்காரோ அதை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும். சிம்பிளா சொல்றேன் ஐயா. 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து யார் கூட்டிட்டு வரா? தெய்வம் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு வராரு. சரியா? கூட்டிட்டு வந்த உடனே பாதி வழியில என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவர்? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது. என்ன சொல்லுவார்னா, மக்களே நீ இவ்வளவு வருஷம் எங்க இருந்துட்ட? எகிப்துல இருந்துட்ட. சரியா? அடுத்து எங்க கூட்டிட்டு போறேன்னா, கானானுக்கு உன்னை என்ன செய்றேன்? இப்போ அவர் பியூட்டிஃபுல்லா என்ன ஜட்ஜ் பண்ணி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நீ எகிப்துல ஒரு கல்ச்சரை பார்த்திருப்ப. கரெக்டா? எகிப்துல ஒரு கல்ச்சரை பார்த்திருப்ப. போற கானான்ல இப்ப என்ன செய்ய போற? ஒரு கல்ச்சரை பார்க்க போற. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ எகிப்தோடதையும் பார்க்காத, அடுத்து கானானுடைய கல்ச்சரையும் பார்க்காத, நீ என்னுடைய பரிசுத்த ஜாதி, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாயாக. இட் இஸ் ஓன் கல்ச்சர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம தனி ரகம். அல்லேலூயா. ஐயா சார், வெளிநாட்டுக்காரன் குடிக்கிறது தப்பா? வெளிநாட்டுக்காரன் இல்லை, எவன் குடிச்சாலும் தப்புதான் சார். நாங்க சோஷியல் ட்ரிங்க் அதெல்லாம் இல்ல. what the bible says, that is right and wrong. இதுக்கு பேரு தான் வால்யூம் என்ன செய்யறதுனா, increasing the volume. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மாம்சத்தினால நடத்தப்படுறீங்களா இல்ல ஆவியினால நடத்தப்படுறீங்களாங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, அவருடைய சத்தம் எவ்வளவு தூரத்துக்கு அதிகமாகுதோ அதை பொறுத்து தான் இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா சத்தம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா போதும், நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க பல வேலையும் சரி சாமானிய பிரசங்கெல்லாம் பண்றாரு, அதனால அவருக்கு மாம்சத்தின் சத்தம்லாம் கேட்காதுன்னு கண்டீங்க நீங்க. பேயோட சத்தம்லாம் இல்ல தங்கம், அது முன்னே விட அதிகமா இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்குது? கேட்க நாட்கள் பொல்லாதது ஆக 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 என்னத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்? என்னத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்? என்ன சார் காலத்தை எப்படி சார் பிரயோஜனப்படுத்துறது? நான் என்ன சார் பண்ண? காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுனா என்னன்னா, நாட்கள் பொல்லாத ஆக 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 இதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக, நீங்க டைமை கரெக்டா பிரஷியஸா பயன்படுத்தி யாருடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க? பரிசுத்த ஆவியானவருடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுங்க எவ்ரி டே. மக்களே, உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை காட்டிலும், மாம்சத்தின் போராட்டத்தை காட்டிலும் எனக்கு 1000 டைம்ஸ் அதிகம் உண்டு. ஆனா நான் என்ன தெரியுமா செய்றேன்? ஒன்னே ஒண்ணுதான் செய்றேன். என்ன பண்றேன்னா, என்னுடைய ஆம்பியன்ஸை மாத்தி தனியா போய் அவருடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. அது சப்சைட் ஆகல. பக்கத்துல பார்த்து சொல்ல, அது குறையல, அது கேக்குது. ஆனா அதுக்கு மேல ஒருத்தருடைய சத்தம் கேக்குது. நீ என்ன நினைக்கிற தெரியுமா? இந்த சத்தத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஜென்மத்துக்கு முடியாது. ஜென்மத்துக்கு ஐயோ இந்த பேசிக்கிட்ட இது நிக்காது மகன். அப்ப என்ன செய்யணும்? ஆவியானவருடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணால் ஒழிய வேற வழியே. அல்லேலூயா. இப்ப ஒருத்தர் காதுக்குள்ள இருந்து இப்ப மெல்லிய சத்தம் இப்ப எப்படி கேக்குதுன்னா, லவுட் ஸ்பீக்கர்ல கேக்குது. தம்பி பார்க்காத அப்படின்னு கேக்குது. தம்பி கேட்காத அப்படின்னு கேக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டுருச்சுன்னா, தம்பி பார்க்காத, தம்பி கேட்காத, டேய் திரும்பாத, இப்படி கேட்டுட்டு இருந்துச்சா. அதனால அதோட மதிப்பு தெரியல. இப்போ என்ன ஆச்சுன்னா, சாமி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஆவியானவர் சமூகத்தில் உட்காந்து 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 இந்த சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ எப்படி கேட்குதுன்னா, டேய் பார்க்காத அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்காக பார்க்க மாட்டேங்குது கண்ணு. அல்லேலூயா. அப்ப இந்த சத்தத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? ஜெபம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, பிரேயர்.
ப்ரேயர் இஸ் த ஒன்லி கீ. ஆண்டவர் சமூகத்தில் போய் அமைதியா குவைட்டா உட்கார்றத தவிர இந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழியே கிடையாது. அல்லேலூயா. இந்த காரில் போகும்போது ஜோம் பண்ணுறேன், ஆராதிக்கிறேன், பைக்கில் போகும்போது விசில் அடிச்சுக்கிட்டே ஆராதிக்கிறேன். தம்பி நான் சொல்கிறேன், சத்தெல்லாம் கேட்காது. நோ அண்ணே, அப்படி போகும்போதே அப்படி மெருக ஊற்றிக்கிட்ட தம்பி. நான் சொல்லட்டா, நாம் ஏன் ஆண்டவரை ஏற்றிருக்கிறோம்? கரெக்டாக யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவை தெய்வமாக ஏற்றிருக்கிறேன் ஏன்? கரெக்டாக சொல்றவங்களுக்கு சத்தியமா ஒரு 1000 rupees தரேன் நான். என்னம்மா நீங்க? எதுக்குமா? நித்திய வேறம்மா. யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லிடணும். துதிக்கிறதுக்கு வேற. ஆட்டி சூப்பர்மா. ஒருத்தர் நேசிக்கிறார் அம்மா. ஐயா நான் சொல்லட்டா, அவரோட பேசுறதுக்கு nothing else. யாராவது உலகத்துல தெய்வத்தோட பேச முடியுமா? The only authority யாருக்கு தெரியுமா? நமக்கு மட்டும்தான். ஏன் தெரியுமா? புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உள்ள வச்சு அப்பா புள்ள கிட்ட பேச. அப்ப அவர் பேசாத ஒரு அப்பாவா இருந்தா அப்பனே இல்லைன்னு அர்த்தம். என்னை வழி நடத்தாத ஒருத்தர்னா அப்பனே இல்லைன்னு அர்த்தம். நான் ஆரம்பத்தில் ஆண்டவருடைய சத்தம் கேட்காம பாவத்தில் ரொம்ப முங்கி இருந்து திருப்பி ஆண்டர்கிட்ட வந்தப்ப நான் எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ரொம்ப நாள் ஆண்டர்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, பைபிளை திறந்தா ஒன்றும் ஓட மாட்டேங்குது. அப்போ நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவேன்னா, நீங்க அப்பனா இருந்தா என் கூட பேசுங்க. என்னது? I tell you, this is what I did. நீங்க அப்பனா இருந்தா ஏன் தெரியுமா மக்களே? அவர் அப்பா நீ என் புள்ளன்னு சொன்னா நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. உறவே. Talk to me, speak to me. அந்த மெல்லிய சத்தம் உங்களுக்கு பின்னாடி, இதுவே வழி என்கின்ற சத்தம் உங்களுக்கு பின்னாடி கேட்கும். அந்த சத்தம் கேட்காட்டி நான் புள்ளை இல்லைன்னு அர்த்தம். கேட்கணும். ஆனா அவர் உண்மையுள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் ரொம்ப உண்மையுள்ளவர். அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு, வால்யூமை கம்மியா வச்சிருக்கிற. அல்லேலூயா. அண்ணே நான் பாவம் செஞ்சு அவர் பேசுறாரு. அண்ணே நான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லட்டா, பேசுறாரு. நான் விழுந்து போன பிறகு பேசுறாரானே, பேசுறாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? பாவத்தினுடைய வல்லமை வால்யூமை குறைச்சிரும். It still speaks to you, but the problem is your sin has reduced the volume. பக்கத்தில் இது மைண்டில் இருக்கணும். பாவம் என்ன செய்யுதுன்னா, என் அப்பாவுடைய வால்யூமை, சத்தத்தை, உள்ள இருந்து கேட்குற சத்தத்தை என்ன செய்யுது? குறைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எந்த லெவலுக்கு போகுதுன்னு வாசிப்போம். வாசிங்க லூக்கா 15வது அதிகாரம் 17. லூக்கா 15 17 17 19. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே. நல்ல இந்த வசனத்தை கவனிங்களேன். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான். சரியா? இளையகுமார் என்ன செஞ்சுட்டாரு? பாவம் செஞ்சுட்டாரு. செஞ்ச உடனே மனம் திரும்புதலும் நடக்குது. மனம் திரும்புதல் நடக்கும் போது அவருக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியுது. என்ன விஷயம் தெரியுதுன்னா, நான் எழுந்து யாருகிட்ட போறேன்? தகப்பனுக்கு. யாருகிட்ட போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? புள்ளதான் அர்த்தம். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. புள்ளதான். அது அவனுக்கு என்ன செய்யுது? தெரியுது. என் தகப்பனுக்கு போய் அடுத்து பரத்துக்கு விரோதமாக என்னன்னு கூப்பிடுவேன் அவரை. நானு தகப்பனேன்னு கூப்பிட்டுட்டு பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவோ நான் பாவம் செய்தேன். அடுத்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஐயோ,
ஐயா சார் இவருக்கு நல்லா தெரியுது. அவர் சொல்லும் போதே சொல்றாரு, யார்கிட்ட போறேன்னா எங்க அப்பா கிட்ட தான் போக போறேன். சரி போய் என்னன்னுப்பா கூப்பிடுவேன் அப்படின்னு கேட்டா, அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சரி அப்பான்னு கூப்பிட்டு என்ன சார் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, இனிமே உங்க புள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை. That is the power of sin. I tell you, that is the power of sin. அவனுக்கு நல்லா ஏன் தெரியுமா ஐயா, அப்பா புள்ள உறவை யாரும் என்ன செய்ய முடியாது. It's connected. நீ ஆவியினால பிறந்தவன் அப்படின்னா அப்பாவும் பிள்ளையும் பிரிக்கவே. ஆனா இங்க ஒருத்தன் சொல்றான், தகப்பனேன்னு கூப்பிட்டுட்டு நான் என்ன சொல்ல போறேன்னா, ரெண்டு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் இனிமே உமா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு பாத்திரன் அல்ல. நம்பர் 1. அடுத்து கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மக்களே, பாவத்தினுடைய வீரியம் ஏன் பாவத்துக்கு போகாத, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத, ஆவியானவரால நிரப்பப்படுன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அவர் உன்னை விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லல. அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. அப்பா அப்படியே தான் இருக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, உனக்கு உள்ள இருக்கிற பிசாசு பாவத்தின் வல்லமை என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா, அப்பான்னு தெரிஞ்சா கூட உனக்குள்ள ஒரு தகுதி இல்லாத ஒரு தன்மையை கொடுப்பான். எங்க ஆண்டவரே, இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா, உன்னுடைய அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகுற. கொஞ்சம் கொஞ்சம். யாரு தெரியுமா, அப்பா சொத்தை பிரிச்சு குடியான்னு கேட்டாலு, டேய் அப்பா அப்ப எப்படி சார் அந்த அதிகாரம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவர் எங்க அப்பாங்கிறது இருதயத்துல நிறைவா நிற்க போய் தான் உள்ள அவருக்குள்ள இது பிளட் உறவு சார் அப்படிங்கறத தெரிய போய் தான் தைரியமா ஆரம்பத்துல கேட்டார். என்ன கேட்டாருன்னா, சொத்தை. இப்ப அந்த தைரியம் போன உடனே கூலிக்காரரில் ஒருவனாக அப்படின்னா வேலைக்காரன என்ன செய்யுங்கன்றவரே, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீ புள்ளதான், நீ கர்த்தருடைய புள்ளதான். ஆனா மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க இடம் கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா கூலிக்காரன் ஆயிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். தகுதியை பார்த்தாயா நம்ம ஆண்டவர் நம்மளை பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு இல்லையே. தகுதியை பார்த்து உன்னை ஏத்துக்கல மக்களே. அவர் உன்னை பிள்ளையா ஏத்துக்கிட்டது எப்ப தெரியுமா, நீ பாவத்துல இருக்கும் போது. அல்லேலூயா. என்னாச்சு சார், இப்ப என்ன சார் ஆச்சு உனக்கு அப்படின்னு இளையகுமாரன்ட்ட கேட்டா, சார் வால்யூம் குறைஞ்சிருச்சு சார். யாருடைய வால்யூம்னா, நீ புத்திரன் என்று சாட்சி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வால்யூம் குறைஞ்சதுனால எனக்கு எங்க அப்பா மேல அதிகாரம் இல்லாதது மாதிரி ஒரு தோணல். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, யாரும் வெளியில இருந்து உங்களை பூஸ்ட் பண்றதுனால அதிகாரம் வந்துராது. அதிகாரம் வந்துராது. உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ண விரும்புறேன். சரியா? பைபிள்ல ஒருத்தனை குறித்து ரொம்ப தெளிவா அழகா இருக்கு. சரியா? புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேசேஜ் இருக்கு. அந்த ஒன்றை மட்டும் வாசிட்டு நான் க்ளோஸ் பண்றேன். வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 16 to 17. 16 and 17. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஐயா, ஏசாங்கிற ஒரு கேரக்டர். சரியா? அந்த ஏசா யாருன்னா ஈசாக்குனுடைய புள்ள. சரியா? ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தர் யாக்கோபு, ஒருத்தர் ஏசா. இன்னொன்னு யாரு? யாக்கோபு. ஏசா யாருன்னா அவர் தான் மூத்த பிள்ளை. சரியா? இந்த மூத்த பிள்ளைக்கு இப்ப 2 காரியத்தை இந்த வசனத்துல நம்ம படிக்க முடியும். ஒண்ணு, அவருடைய புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை வித்துட்டாரா. என்ன செஞ்சுட்டாரா?
என்ன செஞ்சுட்டாரா? பர்த் ரைட். பக்கத்தில் வச்சுங்க, பர்த் ரைட். ஒரு சைடு பர்த் ரைட்டு, அதுக்கு அடுத்த வசனம் என்னன்னா ஆசீர்வாதம், பிளெஸிங். பக்கத்தில் வச்சுங்க, பிளெஸிங். ஒன்னு பர்த் ரைட்டு, இன்னொன்னு என்ன? பிளெஸிங். இப்ப என்ன ஜோக்குனா, இந்த மனுஷன் பர்த் ரைட்டை இழக்கும் போது கவலை இல்லை, பிளெஸிங்கை இழக்கும் போது வருது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பிள்ளையா இல்லாத போது, கைப்பிடிங்க, பிள்ளையா இல்லாத போது, ஆவியினால நடத்தப்படாத போது, மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் போது வராத கவலை, ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தை, உலக ஆசீர்வாதத்தை இழக்கும் போது வருதாங்கும். மக்களே, அவர் எனக்கு வேலை கொடுக்கல, அவர் எனக்கு அதை செய்யல, நான் எவ்வளவு படிச்சேன் பாஸ் ஆகல, நான் அதை பண்ணினேன் எனக்கு சொத்து கொடுக்கல, இதை கொடுக்கல, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு ஆவியானவர் உன்னைய பத்தி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, உனக்குள்ள இருக்கிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தினுடைய வல்லமையில நீ நிற்கிறியா? If you have your birthright, you are eligible for all the blessings. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கு. ஏன்னா உன்கிட்ட என்ன இருக்குன்னா பர்த் ரைட். பக்கத்தில் வச்சுக்க, பர்த் ரைட். நான் அவருடைய புள்ளங்கிற பர்த் ரைட். இந்த பர்த் ரைட் உள்ள இருக்கிறதுனால நீ பிளெஸிங்ஸுக்கு, அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, சகல ஆசீர்வாதங்களுக்கு உனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனா பிளெஸிங்கை இழக்கும் போது உனக்கு ஏன் பிளெஸிங் கிடைக்கலன்னு தான் கோபம் வருதே தவிர, நீ பர்த் ரைட்டை லூஸ் பண்ணதை பத்தி ஒரு கவலை கூட. அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இடம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். எப்படி சார் உங்க பர்த் ரைட்டை நீங்க லூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க இதுல பேயோட ஒரு பெரிய தந்திரம் இருக்கு மக்களே. என்ன தந்திரம் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவன் விற்று போட்டான். பக்கத்துல வச்சோம், விற்று போட்டான். அது ஒரு மெட்டபரிக்கலான ஒரு வேர்ட். அப்படின்னா ஒரு 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 மாதிரி எடுத்துக்காட்டுக்கான ஒரு வார்த்தை. சரியா? விற்று போட்டான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க அப்பாட்ட போய், உங்க அம்மாட்ட போய், நீ அப்பனே இல்லை அப்படின்னு சொல்றதுனால நீங்க புள்ள இல்லாம ஆயிருவீங்களா? வாய் அப்படின்னு கேட்டா, உங்க அப்பாவுடைய டிஎன்ஏ, உங்க அம்மாவுடைய டிஎன்ஏ உள்ள இருக்கு. ரைட்? உங்க அப்பா அம்மாட்ட போய், நீ எனக்கு அப்பனே இல்லடா, நீ எனக்கு அம்மாவே இல்லடா சொன்னா கூட, என்னதான் சொன்னா கூட, என்னதான் சண்டை வந்து என்ன புரிஞ்சாலும் சரி, உங்க பர்த் ரைட்டு பர்த். ஆனா இங்க பிசாசு இவன் என்ன சொல்றாங்கன்னா, விற்று போட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை வைக்கிறான் மக்களை. என்ன பிம்பம் தெரியுமா? எவ்ரி டைம் when you sin, நீ பாவத்துல விழும்போதெல்லாம் உனக்கு என்ன ஒரு காரியத்தை உன் இருதயத்துக்குள்ள வைக்கிறான்னா, நீ வித்துட்ட. என்னத்த பண்ணிட்ட? என்ன பண்ணிட்ட சொல்லிட்டு, நீ இதுக்கு மேல யாருடைய புள்ள கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, இதுக்கு காரணமே வால்யூம் அந்த சைடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி இவன் பர்த் ரைட்டை லூஸ் பண்ணாங்கிறத கவனிச்சா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வாசிப்போமா? ஆதியாகமம் 25. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார். ஐயோ, இங்க கவனிங்க. சரியா? ஆளு ரொம்ப டயர்டு. யாரு? இந்த ஏசா. சரியா? வெளியில போயிட்டு களைச்சு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஒருத்தர் சைட்ல இருந்து என்னத்தை கலக்கிக்கிட்டு இருக்காருன்னா, கூழு. பக்கத்துல கை பிடிச்சலுங்க, நீங்க எப்ப வீக்கா இருக்கீங்களோ, சீக்கிரம் எப்ப வீக்கா இருக்கீங்களோ, எப்ப ஆண்டவருக்கு டைமே கொடுக்காம இருக்கீங்களோ, சத்தமா சொல்ல, டைமே கொடுக்காம இருக்கீங்களோ, அமைதியா உட்காராம இருக்கீங்களோ, அந்த சத்தத்தோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கீங்களோ, அந்த நேரத்துல ஒருத்தர் பக்கத்துல கூழு காப்பாரு. என்ன காப்பாரு? என்ன காப்பாரு? ஐயோ போர் அடிக்குது, இந்தாங்க உங்களுக்காகவே விஜய் டிவியில இருந்து புதிய ஷோ கூழு. மக்களே, கூழு. ஏமாந்துடாத. ரொம்ப தலை வலிக்குதுப்பா, டிப்ரெஸ்டா ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற உங்களுக்காகவே நகைச்சுவை தென்றல் வருகிறார். கூழு. அடே கூழு மக்களே. உனக்கு நீ எப்ப ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி ஆண்டவரை விட்டு கொஞ்சம் சில டைம்ல ஜெபிக்கிறதுக்கு போர் அடிக்கும். கரெக்டா?
பைபிளை திறக்கிறதுக்கு போர் அடிக்கும். மக்களே, அந்த போர் அடிக்கணுங்கிற அந்த டைம் இருக்கு பாத்தியா, அதுதான் பிசாசு உனக்கு கூழு காய்ச்சிட்டு இருக்கிற டைம்னு அர்த்தம். பக்கத்துல ஒருத்தன் சூப்பரா கூழு காய்ச்சிக்கிட்டு இருப்பான் மெதுவா. எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய போரை நீக்குவதற்கு எங்க கிட்ட ஒரு சரக்கு ஒண்ணு இருக்கு. சாரே கூழு, கவனமாரு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேனே. சரி, சில ஆள் இதுல ஒரு பியூட்டி இருக்கு, ரொம்ப ஜோம் பண்ணோம் சரியா, பயங்கரமா ஜெபிச்சு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து பைபிளை படிச்சு ஜோம் பண்ணி என்ன ஆயிரும் சொல்லுங்க? பைபிளை படிச்சு ஜோம் பண்ணி என்ன ஆயிடுச்சு? டயர்டாகி டயர்டை போக்குறதுக்கு விஜய் டிவி சூப்பர். சாரே சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஐயா. ஐயா சார் ரொம்ப டயர்ட் படம் சினிமா வீட்டில் உட்காந்து சினிமா படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், நெட்ஃப்ளிக்ஸில் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்க? ஜெபிச்சு டயர்ட் ஆயிடுச்சு. என்னடா லாஜிக் இது? ஜெபிச்சு டயர்ட் ஆனதுக்கு என்ன பார்க்குற நீ? மக்களே கூழு ஒருத்தன் பக்காவா காய்க்கிறான்னு அர்த்தம் சைட்ல இருந்து. சார் உங்களுடைய ஐயோ, நான் ரொம்ப எப்போ கண்டுபிடிச்சேன் தெரியுமா? நான் இதை சில நேரத்தில் கண்டினியூஸாக ட்ராவல் இருக்கும், ட்ராவலில் இருந்துட்டு ரொம்ப சோர்ந்து போய் வீட்டில் அப்படியே போன மாதிரி ஐயாண்டு அப்படி படுத்து கிடக்கும். ஏற்கனவே நம்ம என்னதான் செஞ்சுட்டு வந்திருக்கோம், வெளியில் ஊழியம் தான் செஞ்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? செஞ்சுட்டு அந்த டயர்ல படுத்த உடனே இந்த பக்கத்துல போன் இருக்கும் பாத்தியா, அப்பன்னு பார்த்து நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு, நம்மளை ஜாலி ஆக்குறதுக்கு, நம்மளை கொஞ்சம் குதூகலம் ஆக்குறதுக்கு, நம்ம மைண்டை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ஒரு கூழு ஒன்று ரெக்கமெண்டேஷன்ல வரும். கரெக்டா வீக்கா இருக்கிற டைம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப ஜோக் என்ன தெரியுமா? இந்த கூழு காய்க்கிறனோட பேர் என்ன கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு. பக்கத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு. யாக்கோபுனா அர்த்தம் தெரியுமா மக்களே? திருட்டு பையன் அர்த்தம். யாரு இது? பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு திருட்டு பையன் யாருன்னா இந்த பேய் விட்டவன். இந்த திருட்டு பையன் என்ன செய்வான்னா கூழு காப்பேன் பக்கத்துல, அப்படியே அழகா கூழை காய்ச்சவன நீயும் நல்லா. அடுத்துதான் ஜோக்கு. என்ன ஜோக்குனா, இப்ப மனசுக்குள்ள ஒரு பயங்கர அந்த இழைப்பு வருது. யாருக்குன்னா ஏசாவுக்கு. ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கிறேன். இந்த டயர்டு என்னத்தை கொண்டு வருதுன்னா பசிய. பக்கத்துல வச்சுருங்க பசிய. மாம்சம் டயர்ட் ஆன உடனே என்ன வருதுன்னா மாம்சத்தின் பசி. உள்ள ஒரு பசி வருது. பசி வந்த உடனே அடுத்த வசனம், அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். ஐயோ இங்க கேளுங்க, இப்ப பக்கத்துல ஆளு கூழு காமிச்சிருந்தா நல்லா மணக்குது, கமங்குது சரியா. பக்கத்துல எதையாவது கண்ணுக்கு இனிமே ஏதாவது பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா உட்காரலாமா, டிவி அழைக்குது, போன் அழைக்குது, நெட்ஃபிளிக்ஸ் அழைக்குது, எல்லாமே அழைக்குது. என்னைய யாருக்கிட்டையாவது இருக்கு. அந்த நேரத்துல தான் நல்லா கவனிங்க, சோர்வா இருக்கிற நேரமோ இல்ல வீக்கா இருக்கிற நேரமோ அந்த நேரத்துல தான் ஜெபிக்கிற ஆளுக்கெல்லாம் போன் பண்ண தோணாது. எவன் வெட்டிக்கதை அடிப்பானோ கரெக்டா அவனுக்கு போன் போடுவான். ஏன் அப்படின்னா எனக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். இதுல ஆவிக்குரிய நண்பர்கள் வட்டாரத்திலே ஒரு வெட்டிக்கதை அடிக்கிறவன் இருப்பான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிறிஸ்தவ பையன், எல்லாருமே அந்நிய பாஷெல்லாம் பட்டைய கலப்புவான். ஆனா அதுல வெட்டிக்கதை அடிக்கிற ஒருத்தர் இருப்பான். கரெக்டா அந்த டைம்ல யாருக்கு தான் போன் பண்ணுவோம்னா சொல்லுங்க, உண்மையா இல்லையா? சரியா? ஜெபிக்கிற ஒரு நண்பர் இருப்பாரு, வேணாம் நம்மளே சோர்வா இருக்கோம், இதுல இவன் வேற உட்காந்து வா ஜோம் பண்ணுவோன்னு போர் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் நம்மள. சார் நானே ஜெபிச்சுதான் டயர்டாயிருக்கேன், திருப்பியும் நானே பைபிள் படிச்சுதான் டயர்டாயிருக்கேன் மறுபடியும். இப்ப யாரு சார் வேணும் அப்படின்னு கேட்டா, யாரு வேணும்னா நல்ல வெட்டிக்கதை அடிச்சு புரணி பேசி, அவனை பத்தி தெரியுமா, இவளை பத்தி தெரியுமா, அவரை பத்தி உனக்கு தெரியுமா, நல்லா அந்த கதை பேசுறவர், இந்த கதை பேசுறவர், இந்த ஊழியக்காரரோட ரகசியம், அந்த ஊழியக்காரர், அது அந்த ரங்கங்கள் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவரை தெரியுமா, இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் உள்ள என்ன செய்யுதுன்னா கேக்குது. இதுதான் சொன்னேன் மாம்சம். பக்கத்துல பாத்துருங்க, மாம்சம் பலவீனம் உள்ளது,
பலவீனம் உள்ளது. இந்த நேரத்தில் கூழ் நல்லா கமங்குது. யாரோடது? தலைவரோட. சொன்ன உடனே அடுத்த வசனம் 31. இப்ப திருட்டு பையன் தன்னுடைய வேலையை துவக்குகிறான். அப்பொழுது யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில நடக்கிற நீ கொஞ்சம் மாம்சத்துக்கு என்னவாகு? ஷிஃப்ட் ஆகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி, உனக்கு ஒரு மாம்ச இச்சை ஒன்று வருது பாத்தியா? ஆமா, இதை பார்க்கணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், தூரத்தில் போய் கொஞ்சம் மாஸ்டர்பேட் பண்ணால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் பான் வீடியோ பார்த்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து ஃபோனை போட்டால் நல்லா இருக்குமே, இப்படி உள்ள இருக்கிற அந்த இச்சை இருக்கு பாத்தியா? இந்த இச்சையை தூண்டுற மாதிரி ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்னா, இதை உனக்கு காமிக்கிறேன், சரி. மறைமுகமா அடுத்து என்னத்தை கேட்கிறான்னா, உன்னுடைய பர்த் ரைட்டை பக்கத்தில் பார்த்து சொல்லு. எவ்ரி டைம் நீ ஒரு முறையும் டெம்டேஷனுக்கு, சோதனைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது எதை விலை பேசுற தெரியுமா? பர்த் ரைட். எதை? ஒருத்தன் பேய் என்ன செய்யறானா, பர்த். ஏண்டா, கூழுக்கும் பர்த் ரைட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு மக்களே? அப்ப பிசாசுக்கு தெரியுது எது முக்கியம். யாக்கோபுக்கு தெரியுது எது. நான் தம்பியா இருக்கிறதுனால, ஈசாக்கோடைய பிள்ளையா இருக்கிறதுனால இந்த சொத்தி எல்லாம் எனக்கு வந்துராது சாரு. இந்த அண்ணனுடைய ஸ்தானத்தை நான் எடுத்தா தான் எனக்கு என்ன வரும்? Birthright is the key to receive your blessings. Hallelujah. இப்போ என்ன பண்றாரு? உடனே கேட்கிறாரு, திருட்டு போய் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, சாரே, எனக்கு உங்களுடைய புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை எனக்கு தரீங்களா? கொஞ்சம் போனை ஆன் பண்றீங்களா? கொஞ்சம் பாக்குறீங்களா? கொஞ்சம் டெக்ஸ்ட போடுறீங்களா? கொஞ்சம் பேசுறீங்களா? கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ட்ரக்ஸ் அடிக்கிறீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், ஒரே ஒரு பஃப் லைட்டா போட்டு வரீங்களா? நல்லா இருக்கும் சார், ரிலாக்ஸ்டா இருக்கும். அவன் அதுக்கு பேரம் பேசுறது எது தெரியுமா? உங்க பர்த் ரைட். இந்த பர்த் ரைட்டை கேட்ட உடனே இப்ப நம்ம ஆளு பட்டை கலப்புறாரு. யாரு? ஏசா. அடுத்த வசனம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன். எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு நேரம் சாப்பிடாட்டி செத்தா போவேன். ஒரு நேரம் சாப்பிடாட்டி செத்துருவீங்களாமா? சொல்லுங்க. ஒரு நேரம் சாப்பிடாட்டி செத்துருவியா? இல்ல. இவன் என்ன சொல்றான்னா, ஐயோ நான் என்ன செய்ய போறேன்? மக்களே, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்ரி டைம் டெம்டேஷன் உன் பக்கத்துல வரும்போது சாகிற மாதிரி தானே இருக்கு. இதை பண்ணாம, செய்யாம, பார்க்காம சாகிற. நீ சாகிற மாதிரி ஒரு பிம்பம். ஏன் சார்? ஒருத்தன் வேட்டையாடுறவனா? யாரு? ஏசா. பாடி பில்டரு, பயங்கரமான பாடி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடிச்சு சூப்பரா வேட்டைக்கு போயிட்டு வர்ற ஆளு. உனக்கு ஒருவேளை சோறு திங்காட்டி சாகவா செய்வே நீ? ஆனா அவனுக்குள்ள என்ன ஒரு பெரிய ஒரு ஏக்கம், உள்ள ஒரு பயங்கர மாம்சத்தின் ஒரு போராட்டம் என்னன்னா, ஐயோ நான் மட்டும் இப்ப சாப்பிடாட்டி. மக்களே, பிசாசு நீ டெம்டேஷனுக்குள்ள இருக்கும்போது இதே மாதிரி தான் உனக்கு கொடுப்பான். ஐயோ பார்க்கலாவா, வேண்டாமா, செய்யலாமா, ஒரே ஒரு டைம், ஒரு தடவை போற சாகிற மாதிரி இருக்காதவங்க. பிசாசு காமிக்கிற பிம்பம். பிசாசு காமிக்கிற. ஏன் இத பிம்பம்னு சொல்றேன் தெரியுமா? புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறவனுக்கு கர்த்தராகி இயேசு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? அவருடைய பவுல் சொல்றாரு, நான் இயேசுவை குறிச்சே மேன்மை பாராட்டுவேன். ஏயா அப்படின்னு கேட்டா, அவராலே இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் வல்லமையை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். There is no temptation that can stand before you. No. அதனால தான் பைபிள் சொன்னா, resist the evil, resist the devil and he will flee from you. ரெசிஸ்ட் வார்த்தை இருக்குல்ல, எதிர்த்து நில்லு. அந்த எதிர்த்து நிற்கிறதுங்கிறது என்ன தெரியுமா? நீ புத்திரனா இருக்கிறதுனால உனக்குள்ள அந்த பலன். ஏன் இப்ப வரேன், அந்த எதிர்த்து நிற்கிற பலன் எப்ப வருதுன்னா, நான் நீ புத்திரன் சொல்றதுனால இல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் புத்திரன் என்று சாட்சி கொடுக்கிறதுனால உனக்கு அந்த பலன் வருது. அதனால தான் சொல்றேன், spend more time with the Holy Spirit. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண, சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ண,
சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ண. சத்தம் சத்தம் அவருடைய சத்தம் தான் மகன் வல்லமை. ஐ டெல் யூ, வார்த்தை தான் வல்லமை. வேதம் சொல்லுது அஸ்ஸீரியனுடைய பட்டயத்தை ஆண்டவர் எதனால அழிச்சு போறாருன்னா அவருடைய சத்தத்தினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏய் அப்படின்ன உடனே அஸ்ஸீரியனுடைய பட்டயம் நாலாடிதான். சத்தம், பெண் மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? when I increase the volume of Holy Spirit I can be an overcomer. Increase the volume. இப்ப உள்ள இருந்து சாக போற, நீ சாக மாட்ட மகன். டக்குனு அந்த நேரத்துல உன்னுடைய மாம்ச இச்சை உன்னை பெருக்கெடுக்குதா, உன் மாம்ச இச்சை ஐயோ அதை நிறைவேற்றணும் அப்படின்னு உனக்கு துடிக்குது. அந்த நேரத்துல டக்குன்னு சொல்லு, நான் யாரு தெரியுமா? அவருடைய புள்ள. அவருடைய புள்ள. ஒரு நாள்ல உனக்கு டக்குன்னு அந்த இது வந்துடுறது இல்லை மக்களே. கண்டினியூஸா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் உனக்குள்ள எண்ணத்தை ஊட்டிக்கிட்டே இருக்காருன்னா நாம சொல்றோம் அவர் வல்லமையை கொடுக்கிறார், அதை கொடுக்கிறார், இதை கொடுக்கிறார். இல்ல மக்களே, அவர் எண்ணத்தை உனக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கிறார்னா அவர் தான் உன் அப்பா. அவருக்கு உண்டானது எல்லாம் உனக்கு தாங்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை ஒரு நாலு ஸ்பூன்ல ஊட்டிக்கிட்டே இருக்காராம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் மக்களை எடுத்து ஊத்தப்படுறது இல்ல, ஸ்பூன் ஃபீடு. எப்படி நீ ஒரு நாள் ஜோமட ஒரு 7 நாள் உபவாசம் பண்ண உடனே ஆண்டவர் விசுவாசத்தை எடுத்து மக்களை மொத்தி, ஐயோ என் புள்ள ஒரு வாரம் உபவாசம் பண்ணியிருக்கிறான், 21 நாள் பண்ணியிருக்கிறான், 40 அப்படின்னா அண்டால கொடுப்போன்னு விசுவாசத்தில் கொடுக்கறது இல்ல. எவ்ரிடே he will feed you ஸ்பூன்ல. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அவுன்சா உள்ள போறது என்ன நடக்கும்னா எனக்குள்ள வல்லமை வருது, அதெல்லாம் இல்ல. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் எங்கள் பிதா உங்களுக்கு செய்வார்னு ஒரு அதிகாரம் இருக்கு பாத்தியா? அந்த அதிகாரத்தை பெரும்படியா நீர்தான் என் அப்பா அப்படிங்கிற அஷூரன்ஸை உள்ள ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் உள்ள ஒரு நாளா. நீ சாக மாட்ட. உனக்கு அப்படி டெம்டேஷன் வருதா? ஐயோ அதை செய்யாட்டி அவ்வளவுதான் டெம்டேஷன் வருதா? உடனே சொல்லு, நான் அவருடைய புள்ள. அல்லேலூயா. இப்ப என்ன தெரியுமா? இந்த ஏசா கதறி அழுகிறானா, ஐயோ என் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே. இப்பதான் அவருக்கு எதோடைய மேன்மை புரியுதுன்னா பர்த் ரைட். எதனுடைய மேன்மை? நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஆசீர்வாதத்திற்காக பர்த் ரைட் இல்ல, பர்த் ரைட்டுக்காகத்தான். என்ன எதனால எது? அதனால தான் பைபிள் சொல்லுது, முதலாவதுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுங்க. மகன், நீ அவருடைய புள்ளங்கிற ஸ்தானத்தில் நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல இடம் கொடுத்து அவர் உள்ள இருந்து பேசி நீ அவருடைய புள்ளங்கிற நம்பிக்கை அவர் ஊட்ட விசுவாசமான வார்த்தை, நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான செய்வனை இல்லை, எனக்கு விரோதமான ஒரு சத்ருவும் இல்லை, ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தை நான் துவக்கவில்லை, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துவக்குகிறார். It is something supernatural, mage. Supernatural. Not just because I speak something, you will believe. No. நான் வெறும் vessel தான். To convey the message. நான் வெறும் vessel தான். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்தா தான் அவர் உனக்குள்ள சொல்லுவாரு, நீ என் புள்ள. நான் இப்ப யோசிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்க புள்ள எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செத்துற மாட்டேன், இதை செய்யாட்டி செத்துற மாட்டேன், இதை பார்க்காட்டி செத்துற மாட்டேன். அது பிசாசுடைய பிம்பம். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்து, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். ஐயோ, அதனுடைய மேன்மை உனக்கு எப்ப தெரிஞ்சு தெரியுமா? அவங்க அப்பா எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்த பிறகுதான் அதனுடைய மேன்மை என்ன செய்யுது. மகன், நான் சொல்லட்டா, நம்ம எல்லாருமே ஒரு ப்ரீடிஸ்டைன்ட் லைஃப்ல வாழ்றோம். அப்படின்னா முன்குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யறோம், வாழ்றோம். அது ஒரு தனி சப்ஜெக்ட், ஒரு நாள் நான் உங்களுக்கு எடுக்கிறேன், சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆண்டவர் ஒரு செக் போஸ்ட்லையும் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, உனக்கு வேண்டிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வேலையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், வேற தொழிலாக இருக்கட்டும், அப்புறம் ஆசீர்வாதம், அப்புறம் வீடாக இருக்கட்டும், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அந்தந்த நாட்களில், குறித்த வேலையில், குறித்த நாட்களில் ஏற்கனவே செக் போஸ்ட் எல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, வச்சுட்டாரு. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த செக் போஸ்டுக்குள்ள யார் நுழைய முடியும்னா புத்திரன். யார் நுழைய முடியும்? யார் நுழைய முடியும்? நீ புத்திரனுங்கிற ஸ்தானத்தில் இருந்து மட்டும், அந்த அதிகாரத்தில் இல்லாம மட்டும் இருந்தா போதும், இந்த ஒரு செக் போஸ்டிங் கடக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் உன்னோட பேசுறாரு தெளிவா. அவருடைய ஆவியானவருடைய வல்லமை நான் நிரப்பப்படுகிறதற்கு, அவருடைய ஆளுகைக்கு கீழே வருகிறதற்கு, அவருடைய சத்தத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அவருடைய சமூகத்தில் நீ அமர்ந்திருக்க அவர் உனக்குள்ள கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீதான் என் புள்ள அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து, ஒரு செக் போஸ்ட்லயும் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்கும்படி அப்பா உனக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. ஒரு வேலை இல்லைண்ணே, கடனில் இருக்கனே, வேற அப்படி இப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன், பொசிஷன் பண்ணுனே, அவருடைய புள்ளைங்கிற பொசிஷனுக்கு வா. இந்த புள்ளைங்கிற பொசிஷன், ஐயா நான் சொல்லட்டா, பாவம் செய்யக்கூடாதுங்கிற உணர்வு எதனால எனக்கு உண்டாகுது தெரியுமா? பிளெஸ்ஸிங்கை இழந்துருவேங்கிறதுனால இல்லை. அப்பா இங்க ஒருத்தன் அழுகிறான், யார் தெரியுமா? ஏசா. ஐயோ என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போயிட்டனே, ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்டா பயங்கர கதறலு. அழுகும் போது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல. This is not the right mindset. அப்ப எப்படி சார் அழுகணும்? ஐயோ எங்க அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிட முடியாத ஸ்தானத்தில் இருக்கிறேனே, அதுக்கு தான் அழுகணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் நீ என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் நான் ஒண்ணுதான், இன்னைக்கு உன் ஸ்டாண்டை மாத்து. பாவம் செய்கிறதற்கு முன்னாடி சாக போகிற நிலைமையில இருக்கிற மாதிரி அந்த வேகம், அந்த மாம்சத்துல இருந்து அந்த வேகுதல், ஐயோ டக்குன்னு சொல்லு, நான் அவருடைய பிள்ளை, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அடுத்த நிமிஷம் ஓடிடுவான் பேய். அல்லேலூயா. சோ நான் சொல்லி இல்லை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சொல்லி இல்லை, நீங்க சொல்லி இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தாமே நீங்கள் புத்திரன் என்று சாட்சி கொடுப்பார் என்றால், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்கு, எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். கடைசி அந்த வசனத்தை பேசி நான் முடிக்கிறேன். கடைசி அந்த வார்த்தையை ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால், எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து படிக்கணும், சரியா? 8:17 வாசிங்க பார்க்கலாம். நாம் பிள்ளைகளானால், கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் வலது கையை உயர்த்திக்கங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நீ அவருடைய சொத்து. யாரு? நீமே விற்று போட்டாங்கிற சிந்தை வந்துச்சுன்னா அப்போ சொல்லு, சத்ருவே, எங்க அப்பா என்னைய விலை கொடுத்து வாங்கினது எதுக்கு? ரத்தத்தை கொடுத்து என்ன கொடுத்து வாங்கியிருக்காரா? ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கினது விற்கிறதுக்கு இல்லை, அன்பு செய்யறதுக்கு, வச்சுக்கிறதுக்கு, அழகு பார்க்கறதுக்கு, அங்கீகரிக்கிறதற்கு. என் பிள்ளை என்னோட உட்கார்ந்து அரியணையில உட்கார்றதுக்காகத்தான் வாங்கியிருக்காரு. பக்கம் இன்னொன்னு சொல்றேன், வாங்கின அப்பா ஒரு நாள் உங்களை விற்க மாட்டார். பேய் தான் இந்த டிரான்சாக்ஷன்லாம் இருப்பான். நம்ம அப்பா உன்னைய வாங்கினது விற்கிறதுக்கு இல்லை,
அப்படி வித்துட்டேங்கிற மனநிலை உனக்கு வருதுன்னா அது யார் கொண்டு வராதுன்னா உனக்குள்ள இருக்கிற பேய் கிடையாது, பாவம். உடனே பேய் மேல பேய் இப்படி சொல்றானே, பேய் சொல்லல. உடனே பேய் மேல பழிய போட்டுட்டு நீ என்ன தெரியுமா செய்வ? இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லிட்டு பேய் மேல பழிய போடுற. பேய் இல்ல, உனக்குள்ள இருக்கிற பாவமே நீ வித்து போட்டதா ஒரு மனநிலையை கொடுக்குது, பேய் இல்ல. இன்னைக்கு இருக்கிற தந்திரமான ஒன்ன சொல்லி நான் முடிக்கிறேன். பேயின்னு அவனை கையை காமிச்சு நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ புத்திரன் உன்னைய சொல்லிட்டு இருக்கான், தப்பு. பேய் அதுக்கு காரணம் இல்ல, உனக்குள்ள இருக்கிற பாவம் தான் நீ புத்திரன் இல்ல அப்படிங்கிற மனநிலைக்கு உன்னை கொண்டு போகுது. என்னைக்கு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறியோ, நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல தங்கம், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே சொல்லுவார் நீ புள்ள. அந்த நேரத்தில் உலகம் சொல்லும், இவன் யார் தெரியுமா, அப்படி இருந்தவன் இப்படி இருந்தவன், இவெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையா? உலகமே நீ கர்த்தருடைய பிள்ளை இல்லைன்னு தூஷிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார் நீ என்னுடைய பிள்ளை. பேய் இல்ல, பாவம். பக்கத்துல பார்த்து சொல்லு, பேய் இல்ல, பாவம். அல்லேலூயா. பேய்க்கு துடுப்பு சீட்டு தான் பாவமே தவிர பாவம் அவன். பக்கத்துல பார்த்து சொல்லு, அவன் பாவம். சும்மா அவன் மேல பழிய போட்டுட்டு துணிகரமா கிருபையின் வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது. நான் எங்க அப்பான்றா பாவம் விலக 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 பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்க அவன் என்ன சொல்றது? நீயே சொல்லுவ வாயை திறந்து, நான் அவருடைய புள்ள. அல்லேலூயா. இன்னையிலிருந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? உன் சுற்றி இருக்கிற சத்தத்தை எல்லாம் குறைக்கணும். மார்க்கெட்டில் இருந்து ஆண்டவரை கான்டாக்ட் பண்ணுற மேட்டரெல்லாம் விட்டுறணும். கரெக்டாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஒரு நாளும் அப்படியே கிருபையினால, இரக்கத்தினால, தெய்வமே 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 அப்படியே ஆவியினால என்னை நிரப்புங்கன்னு கேட்க உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய சத்தம் பெருக 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 அவர் உன்னை ஆவியில் நடத்த ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் நீங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். That's it. பக்கத்தில் பார்த்து நீ புள்ள, சந்தோஷமா இரு. எழும்பி நிற்போமா? தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு ஆவியானவர் பலருக்கும் அந்த அஷூரன்ஸை கொடுக்க விரும்புகிறார். இந்த இடத்துல இருக்கிற பல பிள்ளைங்களும் அந்த அஷூரன்ஸ் இல்லாமல் அவருடைய பிள்ளைதானா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறி. நான் சொல்கிறேன், அந்த கேள்விக்குறி வர்றதுக்கு காரணம் உனக்குள்ள தேவ ஆவியானவர் சாட்சி கொடுப்பதற்கு பதிலாய், அவருடைய சத்தம் அதிகமாய் கேட்பதற்கு பதிலாய் நீ மாம்சத்துக்கு இடம் கொடுத்தது, பாவத்திற்கு இடம் கொடுத்தது. எனக்கு ஒரு முடிவு பண்ண, எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி, அவருக்குன்னு ஒரு நேரத்தை நான் வைப்பேன். அவருடைய சத்தத்தை அதிகப்படுத்துகிற ஒரு நேரம் ஜெப நேரம். நாளை தான் ஆண்டவர் சொன்னார், ரெக்வெஸ்ட். அவரை எந்த ரெக்வெஸ்ட்டும் ஏசப்பா வைக்கல, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாரு, 1 மணி நேரமாவது நீங்க விழுத்திருந்து ஜெபிக்க கூடாதா, சோதனையில் அகப்படாதபடிக்கு. That is the key. Hallelujah. நல்ல இருதயத்தை திறந்து ஒரு 5 நிமிஷம் பேசு. உலகத்தை ஜெயித்திருக்கிறவர் உனக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். உனக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Not because that someone tells you that you're authorized. No. Just because the Holy Spirit in you conforms with your spirit, saying, you are my son and you are my daughter. கேளுங்க, அப்பா, நீங்க இன்னைக்கு என் இருதயத்திற்குள்ள அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தினுடைய மேன்மையை, சத்தத்தை துணிக்கப்படுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நான் இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னே அப்படின்னு சொல்றவங்க மட்டும் முன்னாடி வாங்க, கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. I just want to pray. Please come. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு இனிமே நான் 1 மணி நேரமாவது என்ன பிஸி ஸ்கெடியூல் நான் ஒதுக்கி நான் ஜெபிக்க போறேன்னு. Come. Hallelujah.
இயேசுவே ஆவியானவரே ஓ இப்போ வாரும் இறங்கி வா எங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே குரலா இப்போ வாரும் ஓ இந்த வேளையில் ஆவியானவரே ஆவியானவரே அன்பே இப்போ வாரும் இப்போ வாரும் இறங்கி வாரும் ஹல்லேலூயா இப்போ வாரும் எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா Thank you, Father. Hallelujah. Yeshua. Hallelujah. Shadadagadara. Makimai, makimai. Thank you, Father. Thank you, Father. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவத்தின் வல்லமைகள் முறிந்து போவதாக. எல்லா சாபத்தின் வல்லமைகள் முறிந்து போவதாக. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா நான் உங்களை உரிமையோட கூப்பிடணும்னு ஆசைப்படுறாங்களோ, let them call upon your mighty name, Father. உம்முடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை நீங்க கொடுத்தாதா ஐயா, நீங்க பலப்படுத்தினாதா ஐயா. நன்றி இயேசுவே. We give you glory, glory. Hallelujah, hallelujah. முழங்கால் போட முடிஞ்ச பிள்ளை அப்படியே முழங்கால் போடு. இயேசுவே. Thank you, Father. Rabrada na shadada gadana ribrahantela oriantera gadula riantedo shadana brado வாஞ்சையோட கேளு, வாஞ்சையோட கேளு அப்பா. Hallelujah. Shababa badara duda hantena ragada nariantera ori klabra duda mana. ஒன்னு சொல்லு அப்பா, நான் செய்த தவற நான் ஒத்துக்கொள்றேன். அவர் பேசாம இல்ல மகன் உன் கூட, பட் வால்யூம் நீ ரொம்ப குறைச்சிட்ட. You have lost your sensitivity to the Holy Spirit. That's the key. That's the problem. அதான் ப்ராப்ளம். இன்னைக்கு மறுபடியும் கேளு ஐயா, உம்முடைய மெல்லிய சத்தம் எனக்குள்ள பலமான சத்தமாய் கேட்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. Let that gentle voice be loud this morning. Let that gentle voice become so loud this morning. அப்பா, நல்ல வாயை திறந்து வாஞ்சையோட கேளு. உங்க சத்தம் கேட்கும்படி. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. பலப்படுத்து, பலப்படுத்து, பலப்படுத்து.
பரிசுத்த ஆவியானவரே பலப்படுத்தும், பிள்ளைகளை பலப்படுத்தும், பிள்ளைகளை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். நீர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவரே, வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலவேளை பலப்படுத்தும், பலப்படுத்தும். ரப்ரா துடாதானா ஷதன கதன ரியாந்தனா ஓரி க்ளப்ரதனா தியாந்தனா ரகதனா மஹந்தனோ ரகதனா தியாந்தனா. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால சங்கிலிகள் எல்லாம் தெரிக்கப்படுவதாக, சங்கிலிகள் எல்லாம் தெரிக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற போர் செய்கிற ஆவிகள், வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால தேவனுடைய உன்னதமான பலன் ஷதடகதன ரபதுன ஹந்தலா ஓரி க்ளரதுட தியாந்தனா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உடைவதாக, இப்பொழுது உடைவதாக. என் பிள்ளைங்க உங்க சத்தத்தை கேட்கணும் ஐயா, உங்க பிள்ளைங்க சத்தத்தை கேட்கணும் ஐயா. இது உங்க பிள்ளைங்க ஐயா, இது உங்க பிள்ளைங்க ஐயா. தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஷலரதன ரியாந்தரா ரகதன ரகதுடா தியாந்தரபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் 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 தேங்க்யூ, 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 தேங்க்யூ ராஜா. நன்றி, 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 நன்றி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சத்துருவே இனி என் பிள்ளைக மேல உனக்கு அதிகாரம் இல்லை, இனி என் பிள்ளைக மேல உனக்கு அதிகாரம் இல்லை. ஹalleluya, ஹalleluya. ரகதன ரபா ஷதடகதன ரியாந்தரபா ஓரி க்ளரதுன தியாந்தரபா. ஹalleluya, 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 ஹalleluya. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நான் ஜெயம் எடுக்கிறேன், நான் ஜெயம் எடுக்கிறேன். இந்த பிள்ளைங்க ஜெயாளிகள், இந்த பிள்ளைங்க வெற்றியாளர்கள், இந்த பிள்ளைங்க கர்த்தருக்காக எழும்ப வேண்டியவர்கள். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்திற்கு கீழாக இந்த பிள்ளைகள் நிற்கட்டும், நிற்கட்டும். Position them Lord, position them Lord, position them Lord. இயேசுவின் நாமத்தினால ஷதடகதன ரிப்ரகதன. நல்ல வாயை திறந்து கேட்க ஆரம்பி. ஐயா, ஐயா நீங்க நம்ப பண்ணணும் ஐயா, நீங்க நம்ப பண்ணணும் ஐயா. Not any man, not any man, only God could confirm the things. Only God, only the Holy Spirit who's in me could confirm that I'm a son, that I'm a daughter. நல்ல வாயை திறந்து ரப்ரகதன ரதரியாந்தரபா. இன்னைக்கு ஆவியானவர் பலரையும் பொசிஷன் பண்றாரு மகே, உன்னை பொசிஷன் பண்றாரு மகளே, உன்னை பொசிஷன் பண்றாரு மகே. உன் ஸ்தானத்துல மறுபடியும் எடுப்பித்து உன்னை கட்டுகிற நல்ல ஆவியானவர். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஓ இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹalleluya. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள். ஹalleluya. ஷதனமனதரஹந்தரா. கேட்டுக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. நெகேமியா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Thank you Father, thank you Father, thank you Father. தேவனுடைய உன்னதமான பிரசன்னம் இந்த இடத்துல தேவனுடைய உன்னதமான பிரசன்னம் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இருள்கள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறது. ஷபகதன ரகதடா. நெகேமியா ஹalleluya, hallelujah, hallelujah. தேவனுடைய உன்னதமான பிரசன்னம் ஊற்றிப்பட்டு கொண்டே இருக்கிறது. Thank you, thank you, thank you, thank you, thank you. Hallelujah, hallelujah. தேவனுடைய வல்லமை எல்லா அந்தகாரத்தின் சங்கிலிகளையும் இப்பொழுது உடைத்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்திலே பலத்த வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்திலே பலத்த வல்லமை உண்டு. எல்லா நுகங்களையும் இயேசுவின் நாமம் இப்பொழுது உடைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது எல்லா நுகங்களையும் முறித்துக் கொண்டிருக்கிறார். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும்.
Hallelujah. Rama shakara diladaraba. Rema kurudi shakara daraba. நல்ல நல்ல ஆவியிலே நுழைந்து ஹalleluya ஹalleluya வாய்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உள்ளங்களை ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிகிற தீ இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கப்பட்டும், பற்றி பிடிப்பதாக தெய்வமே. ஹalleluya. இதோ அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக, பூமி அதிரத்தக்கதாக, எல்லா சிறைச்சாலை சங்கிலிகளுடைய கதவுகள் ஆண்டவரே உடைக்கப்படட்டும். ஹalleluya ஹalleluya. துதியினால் அந்தகாரங்கள் விலகுகிறது. எஸ் எஸ், நீங்கள் துதிக்கிற துதி, நீங்க வாயிலே எடுக்கிற ஜெபங்கள் இப்பொழுது அந்தகார சங்கிலிகளை உடைக்கிறது, சிறைச்சாலை கதவுகளை உடைக்கிறது. அன்று பவுலும் சீலாவும் அன்று தேவனை பாடி துதித்த பொழுது, ஒருவனமாக தேவனுடைய சமூகத்தில் இருந்த பொழுது பூமி அதிர்ந்தது, சங்கிலிகள் உடைந்தது. இப்பொழுது ஆண்டவரே ஒரு restoration. Yes Lord. ஆண்டவரே ஒரு மறுபடியும் பிறக்கிற தன்மை, ஆவியிலே மறுபடியும் ஆண்டவரே பிறக்கிற ஒரு தன்மை ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரீரத்தில் ஒரு மாற்றம், ஆவியிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. Yes Lord. Yes Lord. Hallelujah. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய நிரம்ப இறங்கி. ரெண்டு கரத்தை உயர்த்தி கேளுங்க பார்க்கல ராஜா. இந்த இடம் ஓ Thank you Father. Thank you Father. ஓ இந்த இடம் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே 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 தேவனுடைய விடுதலை இப்பொழுது பிள்ளைகளுக்குள்ள செயல்படுகிறதற்காய் நன்றி. ஷகதன ரதியாந்தரா. இயேசுவின் நாமத்தினால, என்னுடைய நாமத்தினால எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தர். நீ விடுதலை ஆனாய், நீ விடுதலை ஆனாய். Indeed you are free in the name of Jesus. Indeed you are free in the name of Jesus. Shamanada radiantara. ஓ ரகதட தியாந்தரா. ஓ இந்த இடம் அசைய, ஓ உள்ளம் நிரம்ப, ஓ இறங்கி வா. Thank you, thank you. ஓ இந்த இடம் அசைய, ஓ உள்ளம் நிரம்ப இறங்கி. We give you glory, glory, glory. ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கோங்க. சரியா? நான் முடிக்கிறேன். 5 நிமிடம் எடுத்துக்கோங்க. நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போயிரு. நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போயிரு. விசுவாசங்கிறது faith is a growth. It is not a one time blessing. It's not a one time blessing. Faith is not a one time blessing. It's a growth. விசுவாசத்தில் நான் வளரணும் ஐயா. எவ்ரி டே புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போ. உங்க சத்தத்தை அதிகப்படுத்துங்கப்பா. என் வாழ்க்கையில உங்க சத்தத்தை அதிகப்படுத்துங்க. தேங்க்யூ. Let the voice of the Holy Spirit become so loud in your life. Let it become so loud in your life. Though it is a gentle voice, still
it could be heard so loud. அப்பா, என் பிள்ளைங்க எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாங்கப்பா. உங்க மெல்லிய சத்தம் உங்க வாழ்க்கையில இன்று முதல் ஒரு பலமான சத்தமா கேட்க ஆரம்பிக்கட்டும். No more. It should be a small voice, Father. Let it be like a loud voice, Father. Let it be a thunder. Let it be like a thunder. Let it be like a rushing wind, Father. Thank you. Thank you. Thank you. எல்லா பிள்ளைங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இரக்கத்தினால கிருபையினால அலங்கரியும். இந்த கூடுகைக்கு வந்த அத்தனை பிள்ளைகள் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் விதைத்த விதைகள் ஒன்றையும் சத்துரு திருடி கொண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக. தங்கள் எடுத்த பிரதிஷ்டையில் உறுதியாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இரக்கத்தை கொடும், கிருபையை கொடும். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய உன்னதமான கரம் பிள்ளைகளை தொடட்டும். எங்க இருதயெல்லாம் உம்மை வாஞ்சிக்குது. அதிகமாய் நாங்கள் உம்மை தேடவும் உம்மை போல மாறவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.